திண்டிவனம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடை. 3 நாட்கள் தொடர் போராட்டம். கடையை மூடக் கோரி தற்போது முன்னாள் அமைச்சர் சண்முகம் நேரில் களமிறங்கியுள்ளார். செஞ்சி அருகே ஜம்போதி கிராமத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடை திண்டிவனம் அடுத்த நடுவரந்தல் புதூரில் கடந்த 18ஆம் தேதி திறக்கப்பட்டது. இதற்கு கிராண்டிபுரம் மற்றும் நடுவரந்தல் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து முற்றுகை போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் கடையை நேரில் பார்வையிட்ட சண்முகம் எம்எல்ஏ, பொதுமக்கள் எதிர்ப்பை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் டாஸ்மாக் கடையை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நடவடிக்கை இல்லையெனில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் மேம்பாலம் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்ற இருவரை போலீசார் சோதித்தபோது 5 கிலோ கஞ்சாவுடன் சிக்கியுள்ளனர். திண்டிவனம் டவுன் இன்ஸ்பெக்டர் காமராஜ், சப் இன்ஸ்பெக்டர் லியோ சார்லஸ் தலைமையிலான போலீசார் நேற்று பிற்பகல் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மேம்பாலத்தின் கீழ் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே சந்தேகப்படும்படி நின்றிருந்த இருவரை பிடித்து சோதனை செய்தனர். அவர்களிடம் 5 கிலோ கஞ்சா இருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் கார்த்திக் மற்றும் ஜிபேந்திர பகதர் என்பதும் ஒடிசாவில் இருந்து விற்பனைக்காக கஞ்சா வாங்கி வந்ததும் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இருவரையும் கைது செய்த போலீசார் 5 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கோட்டக்குப்பம் அருகே கடலில் குளித்த 11ஆம் வகுப்பு மாணவர்கள் ராட்சத அலையில் சிக்கினர். ஒருவரை மீட்ட நிலையில் இருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சின்ன முதலியார்சாவடியை சேர்ந்த சசிதரன், பிரதீஷ் மற்றும் கவுஷிக் ஆகிய 3 மாணவர்களும் நேற்று கடல் பகுதியில் குளித்துள்ளனர். துண்டில் வளைவுக்காக பாறைகள் கொட்டப்படும் ஆழமான பகுதியில் குளித்ததால் அங்கு பணியில் இருந்த ஜேசிபி டிரைவர் மாணவர்களை கரைக்கு வருமாறு எச்சரித்துள்ளார். ஆனால் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் குளித்தபோது திடீரென எழுந்த ராட்சத அலையில் மூவரும் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டனர். அங்கிருந்த மீனவர்கள் கவுஷிக்கை மட்டும் மீட்டுள்ளனர். சசிதரன் மற்றும் பிரதீஷை போலீசார், கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் தேடி வருகின்றனர். விக்கிரவாண்டி அருகே போலீசார் வாகன சோதனை நடத்திக் கொண்டிருந்தபோது பைக்கில் வந்த நபர் தப்பியோடினார். அவரது பைக்கை சோதனை செய்ததில் 36 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா சிக்கியது. விக்கிரவாண்டி அருகே அன்னியூர் பகுதியில் கஞ்சனூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையிலான போலீசார் நேற்று மாலை வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பைக்கில் வேகமாக வந்த ஒருவரை போலீசார் நிறுத்த முயன்றனர். போலீசாரை கண்டதும் அந்த நபர் அங்கிருந்து தப்பியோடியதாக கூறப்படுகிறது. பின்னர் பைக்கை சோதனை செய்த போலீசார் அதில் இருந்த 36 கிலோ தடை செய்யப்பட்ட குட்காவை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். திருமணத்திற்கு மகிழ்ச்சியாக புறப்பட்ட பயணம். திடீரென டயர் வெடித்து மினி வேன் கவிழ்ந்ததில் மணப்பெண் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் சிலாவட்டம் பகுதியைச் சேர்ந்த சுமார் 20 பேர் திண்டிவனம் அருகே தீவனூரில் நடைபெறவிருந்த திருமண நிகழ்ச்சிக்காக மினி வேனில் பயணம் செய்தனர். மணப்பெண்ணும் அந்த வேனில் இருந்ததாக கூறப்படுகிறது. திண்டிவனம் அருகே சலவாதி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது வேனின் பின்பக்க டயர் திடீரென வெடித்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சென்டர் மீடியனில் மோதி தலைக்கு புற கவிழ்ந்தது. விபத்தில் காயமடைந்த அனைவரும் மீட்கப்பட்டு திண்டிவனம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.